வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து 18 செப்டம்பர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காலையிலேருந்து ட்ரேட் பண்ணல. ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே டெலகிராம் குரூப்பில் போட்டிருந்தேன் எனக்கு அஃபிஷியல் டியூட்டி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் இன்னைக்கு கொஞ்சம் மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சது. அதனால் வெளியே வந்து பார்த்தேன், மார்க்கெட் முடிய போகிற தருணம். அதில் 2 ட்ரேட் எடுத்தேன். அதில் ஒரு ட்ரேடு வந்து லாஸ் ஆச்சு. அப்புறம் இன்னொரு ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அந்த 2 ட்ரேடை பற்றி பேசுவோம். அப்புறம் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி ஜீரோதா சார்ட்டில் நான் எல்லாமே போடுறேன், நம்ம ட்ரெண்ட் லைன் எல்லாம் போடுறேன், ஆனால் மறுநாள் ஓப்பன் பண்ணும்போது காணா போயிடுது சார் அப்படின்னாரு. ஸோ அதையும் பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இந்த ட்ரேடிங் செட்டப்பில் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய சார்ட்டை வந்து இந்த மாதிரி இருக்கிற சார்ட்டை நீங்கள் இந்த போய் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பாப் அவுட் சார்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா வெளில வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாலே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல பாருங்கள் சேவ் பட்டன் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய ட்ரெண்ட் லைன் என்னென்ன இண்டிகேட்டர்லாம் போடணுமோ அதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணிங்கன்னா அது வந்து சேவ் லேஅவுட்னு கேட்குது இல்லையா. அப்போ நீங்கள் அந்த லேஅவுட் சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த தடவை ஓப்பன் பண்ணும்போது இங்கே போய் லேஅவுட்டை சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது, இந்த சார்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் முழுசாக பார்க்குறீங்க. அப்புறம் ஒரே விண்டோவில் ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல சேவ் பண்ணுவோம். இப்போ நான் சார்ட்டில் நம்ம இதெல்லாம் போட்டிருக்கோம், நிறைய இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா. இப்போ போய் நம்ம சேவ் பண்ணுவோம். இப்படி சேவ் பண்ணும்போது நான் எப்போதும் சேவ் எப்படின்னா அந்த டேட்டை போட்டு சேவ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து 18/9/2024 நான் இதை போட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்படி சேவ் பண்ணோன்னே என்ன ஆகுனா, இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேவ் ஆகிடும். ஸோ அடுத்த தடவை நீங்கள் லோடு அதை ரீநேம் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், இதெல்லாம் செய்யலாம். இப்போ லோடு சார்ட்டுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இது இருக்கும். ஸோ நம்ம அதனால் நம்ம இந்த மாதிரி ஆப்ஷனில் போட்டு சூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, இந்த ஆப்ஷன் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா நாளைக்கு இந்த சார்ட்டை வந்து நீங்கள் அப்புறம் பார்க்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், எப்போதுமே பொதுவாக வந்து ஒரு நிஃப்டியை போட்டு அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் அது மாதிரி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே போயிட்டு நிஃப்டி 50, இந்த நிஃப்டி 50 சார்ட்டு இதில் போடுவோம். இதில் போட்டால் விவேப் வராது, ஏன்னா இதுக்கு வந்து வால்யூம் இல்லை இல்லையா, அதனால் வால்யூம் வராது. இது இண்டெக்ஸு. அதில் போய் நான் என்ன பண்ணுவோம், இதில் போயிட்டு சேவ் லேஅவுட். இப்போ பார்த்தீங்கன்னா அல்லது ஒரு மேக் அ காப்பி, இதில் போய் என்ன பண்ணுறோம், நிஃப்டி 50 எல்லாம் சேவ் பண்ணி இப்படி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நிஃப்டி 50 இது பண்ணிவிடும். இப்போ போய்ட்டு நீங்கள் லோடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வரிசையாக உங்களுக்கு வந்து சேவ் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த சார்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகும், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபேவரேட்டை வந்து ஸ்டாரும் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இப்போ நிறைய ஜீரோதாவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ஒன்று, இதை பார்த்துக்குங்க. அடுத்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணது பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னால் வந்து இந்த ஒரே விண்டோவில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு சொன்னேன், அதை சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இதில் 3 மினிட்ஸ் சார்ட் இருக்குது. இப்போ உங்களுக்கு இதில் 2 சார்ட்டு நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய் இப்படி சூஸ் பண்ணிங்கன்னா 2 விண்டோ ஓப்பன் ஆகும். எந்த விண்டோ, இப்போ நீங்கள் இதில் வந்து நிஃப்டி இருக்குது, இதில் வந்து இதுலேயும் அதில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் நிஃப்டியை பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுமோ, இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி 25,300 இந்த ஆப்ஷனை போய் நீங்கள் இப்படி போட்டு இதில் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷனுடைய சார்ட் இங்கே வந்துடும். ஸோ இதை நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ஸ்ட்ரீக்னு பேர். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் சூஸ் பண்ணுறீங்களோ அதோடைய ப்ரைஸஸ் மார்க்கெட் டெப்த் இங்கே ஓப்பன் ஆகும். கீழே நீங்கள் உங்கள் ஓப்பன் ஆர்டர்ஸு அப்புறம் என்ன இருக்கோ, இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எல்லாமே கீழே வந்துடும். ஸோ ஒரே விண்டோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு ட்ரேட் பண்ணலாம். இது கம்ப்யூட்டரில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஐ திங்க் இந்த இது உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா திரும்ப எனக்கிட்ட கமெண்டில் பண்ணுங்கள், நான் வந்து அதை செய்கிறேன். ஓகே, இது முடிஞ்சது இல்லையா. அடுத்தது இன்றைக்கி எடுத்த ட்ரேட்ஸை பார்ப்போம். இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல 87 அந்த 25,400 கால் ஆப்ஷன் ஒன்று வாங்கினேன். அது வாங்கும்போது நம்ம எப்போதுமே மொபைல் ஃபோனில் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த தவிர நானுமே இன்றைக்கி செஞ்சேன். ஏன்னா நான் வெளிலேருந்து வரும்போது பார்க்கும்போது மார்க்கெட் நல்லா மேலே போகிற மாதிரி தெரிஞ்சுது. எப்போதும் மொபைல் டேட்டா சம்டைம்ஸ் வந்து லேகியாக இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7,000 வந்து லாஸ். ஸோ அந்த 7,000 லாஸ் வந்து நம்ம எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்குறது பாருங்கள். இந்த ஆர்டரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் 149க்கு வாங்கினேன். அது 142க்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிச்சு. அது பார்ப்போம், அந்த சார்ட்டை பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து 3 மினிட்ஸ் சார்ட்டு தான். இந்த இடத்துல
நான் இந்த இடத்துல 149ல் இங்கே போய் வாங்கினேன். ஏன்னா இதுக்கப்புறம் சூட்டப் ஆனால் ரொம்ப மார்க்கெட் ரொம்ப ஒரு 20-30 பாயிண்ட் நல்லா போகும். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை வந்துருச்சு மார்க்கெட்டு, திரும்ப வந்துட்டு 2வது தடவை வந்திருக்கு. இது 3வது தடவை போய் ஹிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த மொபைல் ஃபோனில் பார்க்குறதுனால நம்ம வந்து விவேப் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு, அதை நம்ம கவனிக்கல. ஒன்று, 2வது வால்யூமையும் நம்ம வந்து இதில் பார்க்க முடியல. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து வால்யூமே இல்லை. ஆக்சுவலாக இந்த இடத்துல போய் அது ரிவர்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வால்யூம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் இல்லை. இந்த வால்யூம் இல்லாததுனால இந்த ட்ரேடு கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆகும். இதை நம்ம எல்லாத்தையுமே மொபைல் ஃபோனில் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் இந்த ட்ரேடு வந்து நமக்கு வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. நான் இமீடியட்டாக வந்து 42க்கே கட் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் போய் நான் வந்து ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அங்கே வால்யூம் இல்லை, ஆகா தப்பாக எடுத்துட்டோன்னு இமீடியட்டாக அதை கட் பண்ணியாச்சு. அடுத்த ட்ரேடு பார்த்திங்கன்னா அடுத்த ட்ரேட் வந்து இதில் வந்து ஒரு 16,000 இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிது. இந்த 20,300ல் இந்த 20,300ல் நம்ம எப்படிலாம் எடுத்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். 2 ட்ரேட் அது. ஒன்று வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் நம்மளுடைய டெலகிராம் சேனலில். இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மினிட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும். இந்த இடத்துல நான் பார்க்கும்போது 2 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் கூட வச்சு பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல நான் பார்க்கும்போது 150 நம்ம 1 மினிட்டில் வச்சு பார்த்தேன். அப்போ 151க்கு எடுத்துகிட்டு 155க்கு வந்து நம்ம அதை கட் பண்ணிட்டோம். ரொம்ப ஃபாஸ்ட்டு, ரொம்ப குயிக்காக ஒரே ஒரு கேண்டில் ட்ரேடு தான் அது, ஒரு கேண்டில் ட்ரேடு தான் அது. அதுக்கப்புறம் கட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த மார்க்கெட் இங்கே வந்து திரும்ப அது வந்தது, காஸ்ட் டு காஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 175க்கு போய் 20 பாயிண்ட் கிட்டத்தட்ட 36,000 கிடச்சிருக்கும். நம்ம பரவாயில்ல, ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் போய் எடுக்கிற கால் வந்து அப்படி ட்ரேடை வந்து ரொம்ப எடுக்க வேணாம். அது மாதிரி நினச்ச மாதிரி அப்புறம் திரும்ப போய் ரிவர்ஸாக வந்துட்டு, ரெண்டாவது ஹேண்ட்ஃபோனில் ட்ரேட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது மொபைல் ஃபோன்லலாம் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறமா ட்ரேட் எடுங்க. அப்போ தான் வந்து நம்மளால் சமாளிக்க முடியும். இல்லைனா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதானும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.